நம்ம எல்லாரும் சேர்ந்து வழக்கம் போல் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய ஜெப குறிப்புகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. நிறைய பேர் இந்த லைவ் சேட்டில் நான் பார்க்கும் பொழுது நாங்கள் எழுதி வச்சது அப்படியே இருக்குது என்று சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒன்றே ஒன்று தெரியும், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பெரியவர். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோமே, அவரை துதித்து துதித்து உம்மை நேசிக்கிறோம், உமக்காக வாழ்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார் இல்லையா? அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கும் பொழுதே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி அவர் ஆவலாயிருக்கிறார். இப்பொழுது இந்த பிரசன்னத்தோடு கூட நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? வேதத்தை எல்லாரும் திறந்து கொள்ளுங்கள். ஒரு வசனங்களை நாம் வாசிக்க சொல்லும் பொழுது அந்த வசனங்களை வாசிங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை அறிகிற அறிவினால தான் இந்த பூலோகத்திலே வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் மறுமைக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தாலே நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும், ஒரு தைரியம் வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நம்ம வாசிக்க போற வசனம் யோசுவா 1 அதிகாரம் 6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோசுவா 1:6. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 5 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். இந்த அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மோசையோடு இருந்தேன், உன்னோடும் இருப்பேன், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது யோசுவாவுக்கு சொன்னது தானே நினைக்காதீங்க. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம். ஆமேன். நம்மை கைவிடாத நேசர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் கைவிடப்பட்டது போல சூழ்நிலையில் இருக்கிறேன். கணவன் மறந்து போயிட்டாரு, அல்லது மரித்து போனாரு, அல்லது மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. பெற்றோர் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, போராட்டங்கள், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னார், ஆனால் இன்றைக்கு அவர் என்னை கைவிட்டது போல இருக்கிறதே. என் பிள்ளைகள் நடக்கிற பாதைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என் குடும்பத்தை மறந்து விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விட்டு விலக மாட்டேன். ஆமேன். உங்களை கைவிட மாட்டேன். மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாத நேசராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை, ஆண்டவருடைய கரத்தை நீங்களும் பிடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை விட்டு விலகாதீங்கப்பா, எங்களை கைவிட மாட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சிடலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை விட்டு விலகாத தெய்வம் ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசரப்பா. அப்பா, கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை விட்டு விலகாதீங்கப்பா, அவர்களை கைவிடாதீங்கப்பா. மனிதர்கள் விட்டு விலகலாம், மனிதர்கள் கைவிடலாம், ஆனா நீங்க கைவிட மாட்டீரே, ஒருபோதும் விலக மாட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்களை விட்டு விலகாமல் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துவீராக. உங்களுடைய கையில் அவர்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மோசையோடு இருந்தது போல் உன்னோடென்றும் இருந்திடுமார், ஒருபோதும் விலகிட மாட்டார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடென்றும் இருந்திடுவார், ஒருபோதும் விலகிட மாட்டார். தினம் கொள்வாய், பலன் கொள்வாய், வல்லமையாக நீ எழும்பிடுவாய்.
திடன் கொள்வாய், பலன் கொள்வாய், வல்லமையாக நீ எழும்பிடுவாய். கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என்னாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் நடுவிலே அக்கிரமத்தை பார்ப்பதில்லை. அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய ஜெயகம்பீரம் நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை குடும்பங்களில் ஒருவேளை சில சின்ன தப்புகள் பண்ணியிருக்கலாம். எங்களுடைய சிந்தையில் சில தவறுகளை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை மன்னிக்க மாட்டீங்களா, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, என்னை மன்னிக்க மாட்டாரா என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களில் உங்களுடைய இந்த குற்ற மனசாட்சியே உங்களை கீழே விழ தள்ளிவிடும். கர்த்தருக்காக எழும்பாதபடி, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராதபடி செய்துவிடும். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவேளை ஒரு அக்கிரமம் செய்தால் கூட, குற்றம் பண்ணினால் கூட, நம்முடைய ஆண்டவர் நாம் யாக்கோபாய் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கும் பொழுது அதை பார்க்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் பாவியாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் இல்லையா? நம்ம பாடினோமே, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று. பாவியாய் இருக்கையில் நம்மை தேடி வந்த தெய்வம் இப்பொழுதும் நம்முடைய பாவங்களை அவர் நினையாதிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்திலே அக்கிரமத்தை பார்க்கிறதில்லை, நம்மிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறதில்லை. அதை வைத்து அப்படியே உனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், எல்லா நியாயங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஜெயகம்பீரம் நமக்குள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கலாம். பிள்ளைகள் தவறு பண்ணியிருப்பாங்களோ, பாவம் பண்ணி இருப்பாங்களோ, அவர்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருப்பாங்களோ என்று ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தோடு கூட ஒரு மன பாரத்தோடு வாழ்ந்தா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நியாயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். அவருடைய அன்பு பெரியது. இன்றைக்கு கர்த்தருடைய அன்பு உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் பாவியாய் கிடந்தோம் அப்பா, எங்களை நீ தேடி வந்தீரப்பா, எங்களை தள்ளவில்லை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக, பிள்ளைகளை உம் பக்கம் திருப்புவீராக, நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. சின்ன சின்ன தப்பு பண்ணினா கூட அந்த அக்கிரமங்களை பார்க்க மாட்டீரே, குற்றங்களை பார்க்க மாட்டீரே, குற்றங்களை மன்னிக்கிறவர் அல்லவா. இப்பொழுது உம்முடைய வல்லமிழ கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஆண்டவரை, யார் யாரெல்லாம் குற்ற மனசாட்சியோடு இருக்கிறாங்களோ அவருடைய குற்ற மனசாட்சியை கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுங்க அப்பா. ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது அல்லவா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக அணைத்து கொள்கிறவர் அல்லவா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே வருகிறோம், உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற பாவங்களுக்கு தக்கதாக நீங்க செய்யாமல் கிருபையாயிருப்பீராக, மன்னித்து அவர்களை வாழ வைப்பீராக ராஜா. ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாவி என்று என்னை தள்ளிடாமல்
அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்மில் அவர் அக்கிரமம் காண்பதில்லை, நம்மில் அவர் குற்றம் காண்பதும் இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட தெய்வம் இல்லையா? இவரை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோமே. நம்ம எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 121 சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நம்மை காக்கிற தேவன். உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நீ எங்கே போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு கூட உங்கள் பிள்ளைங்க ஒரு ஆபத்தில் இருந்தால் அது தெரியாது. ஒருவேளை ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒருவேளை ஏதோ அடியோ ஒரு கல்லோ மிதிச்சிட்டாங்க, ஒரு முள்ளு மிதிச்சிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. அல்லது நைட் டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர். அவர் எப்படி பாதுகாக்கிறாரா? தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் அவர் மறப்பதும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக. அவர் சொல்லிட்டாரு, நான் தூங்க மாட்டேன், நான் முழிச்சு இருந்து உங்களை பாதுகாப்பேன், உறங்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே நாம் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்வார். இன்றைக்கு பலவிதமான வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். உங்களுடைய வேதனைகள், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை போற வழியில ஆக்சிடென்ட் நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஏசப்பா நீங்க உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. அவர் நீங்க இரவுலையும் தூங்குறது இல்லை, பகல்லையும் தூங்குறது இல்லை. பகல்லையும் காக்குறீங்க, இரவுலையும் காக்குறீங்க, போகும்போதும் காக்குறீங்க, திரும்பும் போதும் காக்குறீங்க, வீட்டில் இருக்கும் போதும் காக்குறீங்க. நாங்க தூங்கினா கூட நீங்க எங்களை காக்குறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்களுடைய குடும்பத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை பிள்ளைகள் தூர இடத்துல இருந்தா அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்க. அவர் தூங்க மாட்டார், அவர் உறங்க மாட்டார், உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். எந்த நோயும் உங்களை தொடாதபடி காத்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களில் இந்த பொல்லாத உலகத்துல எத்தனையோ வியாதிகள் ராஜா, எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா, எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள் ராஜா. ஆனாலும் எங்களுக்கு ஒண்ணு தெரியும், நீங்க எங்களை காக்கிற தேவன். நீர் உறங்குவதும் இல்லை, நீ தூங்குவதும் இல்லை அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆகவே
பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாருடைய சரீரத்திலாவது பலவீனம் இருந்தால், வியாதிகள் இருந்தால், இயேசுவின் நாமத்தில் புதிய பலன் ஆண்டவரே, புதிய ஆரோக்கியம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எந்த ஆக்சிடென்ட்டும் ஆண்டவரே வராதபடிக்கு காத்து கொள்ளுங்க அப்பா. எந்த விபத்தோ எந்த ஆபத்தோ நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை பிள்ளைகளை தொடக்கூடாது ராஜா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இரத்த கோட்டைகள் வைத்து கொள்ளுங்க அப்பா. சத்ருவின் கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அப்பா. சத்ரு எந்த விதத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பவே கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே எந்த மந்திரவாத கிரியைகளோ எந்த மந்திரவாத கட்டுகளோ உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலை அடைப்பீராக, பாதுகாப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லார் மேலையும் நம்முடைய பாதுகாப்பின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளின் மறைவிலே எங்களை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உறங்குவதும் இல்லை, நீ தூங்குவதும் இல்லை என்கிற இந்த ஆண்டவரே வார்த்தையே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது. உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வரும். ஆமேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே சிருஷ்டித்த ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படைய மாட்டார். நம்ம மனிதர்கள் ஒரு சில வேலைகளை செஞ்ச உடனே அப்புறம் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியாம நம்ம சோர்ந்து போயிடும். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னா ஜெபம் பண்றதையே விட்டுடுறோம், ஆண்டவரை தேடுறதையே விட்டுடுறோம். அப்படியே இளைப்படைந்து டயர்டாகி அப்படியே படுத்துடுறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படி, நமக்கு அற்புதம் செய்யும்படி அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். அதாவது மனிதர்கள் கூட ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னுடைய வழி அவருக்கு தெரியலையோ, என்னுடைய ஜெபம் அவருக்கு கேட்கலையோ என்று சோர்ந்து போய்விடுவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டார். ஏனென்றால் அவர் பூமியே சிருஷ்டித்தவர்,
மனிதர்களை சிருஷ்டித்தவர், ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர், ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறவர், ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கும்படி அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறவர், ஒவ்வொருவருக்காக ஒரு ஆசீர்வாதங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். அவர் சோர்ந்து போவாரா? அவர் இளைப்படைவாரா? இல்லவே இல்லையே. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் இளைப்படைவதில்லை. அதே வேளையில் அடுத்த வசனத்தை பாருங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறவர், அவர் பலனை கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் இளைப்படையவில்லை. ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் இளைப்படைந்தவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் நடக்கலைன்னு நீங்கள் சோர்ந்து போயிட்டு ஆண்டவர் சோர்ந்து போயிட்டார்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். உங்களுடைய வழி மறைவாய் இல்லை. உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நீர் சோர்ந்து போகாத தெய்வம் ஆண்டவரே, நீர் இளைப்படையாத ஆண்டவர் அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அற்புதங்கள் ஆண்டவரே கொஞ்சம் லேட்டா செய்வீங்க, ஒருவேளை தாமதமாய் இருக்கலாம். அற்புதங்கள் தாமதமாகிறதுனால நீங்க சோர்ந்து போயிட்டீங்க என்று சொல்லி ஆண்டவரே, நீங்க இளைப்படைந்துட்டீங்களோ என்று சொல்லி ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் இன்றைக்கு வேதனையோடு சோர்ந்து போய், என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு எட்டவில்லையா, கர்த்தர் என்னை பார்க்கவில்லையா, கர்த்தர் என்னை நேசிக்கவில்லையா, அவர் அமைதியா இருக்கிறாரே, அவர் பேசாமல் இருக்கிறாரே, அவர் அமைதியா இருக்கிறாரே, சும்மா இருக்கிறாரே என்று அநேகர் வேதனையோடு கூட குமுறலோடு கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். நீ சோர்ந்து போவதில்லை அப்பா, நீ இளைப்படைவதில்லை கர்த்தாவே. ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அல்லவா? இப்பொழுது யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்துவீராக. ஒரு புதிய பலன் ஒவ்வொருவரை சரீரத்திலும் இறங்கட்டும். எல்லா வியாதியின் கூறு, வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய குடும்பங்களிலே என்னென்ன அற்புதங்கள் இல்லையோ, ஒருவேளை பொருளாதார குறைவாய் இருக்கலாம் அப்பா, நீங்க சோர்ந்து போகாத தெய்வம் நம்மல்லவா. இவர்களுக்கு ஆண்டவரே, சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வழியை திறப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு அவங்க சோர்ந்து போனாங்களோ, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. திருமண தடைகள் மாறுவதாக, குழந்தைகள் பிறக்கட்டும் ஐயா, அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கிறாங்க அப்பா? சோர்ந்து போகாத தெய்வத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, உம்மைக்கு காத்திருக்கிற நாங்கள் புதுபலன் அடைவோம் அல்லவா? இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் சோர்ந்து போனார்களோ அவர்கள் எல்லாரும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து புதுபலன் அடைந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை தொடருவதாக. என்னென்ன பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. நிம்மதியாய் வாழ வைப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும், எல்லா பொருளாதார பிரச்சனைகள் விலகட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீ சோர்ந்து போகாத தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி. எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை
என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை நல்ல கைகளை தட்டி பாடுவோம். கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை